அனைவருக்கும் அன்பு வணக்கம். தசைப்பிடிப்பு, தசை இறுக்கம் இது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடியது. ஸோ இந்த தசைப்பிடிப்பு, தசை இறுக்கம் இது ஏற்பட ஒரு ஹார்மோனோட குறைவு தான் காரணம். அந்த ஹார்மோன் என்னென்னா பேரா தார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரா தார்மோன் எந்த சுரப்பி சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா தைராய்டு சுரப்பி தான் இந்த பேரா தார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. இந்த பேரா தார்மோன் ஹார்மோன் பற்றாக்குறையால் தான் நம்ம எல்லாருக்குமே தசை பிடிப்பு மற்றும் தசை இறுக்கம் பார்த்திங்கன்னா ஏற்படுது. ஸோ அப்படியா பற்றின மிக முக்கியமான ஒரு ஹார்மோனை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் சயின்ஸில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஹார்மோன் அப்படிங்கிற சாப்டரில் இது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், அதாவது விலங்குகளில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னா விலங்குகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சுரப்பிகளை கொடுத்துருப்பாங்க. அதில் பிரதானமாக பிட்யூட்டரி சுரப்பியை பற்றி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பியை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பேரா தைராய்டு சுரப்பியும் பார்த்துடணும். இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? பேரா தைராய்டு சுரப்பி, இந்த பேரா தைராய்டு கிளான்ஸை பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பிக்கு பேக் சைடில் இருக்கும். இந்த பிக்சரை பாருங்கள். இதில் அந்த தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அதனுடைய பேக் சைடில் ஓவல் ஷேப்பில், ஓகேங்களா, வட்ட வடிவில் பார்த்திங்கன்னா இந்த பேரா தைராய்டு சுரப்பி பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த 4 வட்ட வடிவில் பார்த்திங்கன்னா புள்ளி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் பேரா தைராய்டு சுரப்பி. ஓகேங்களா? இந்த பேரா தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய சீஃப் செல், ஓகே, செல்கள் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் என்னென்னா பேரா தார்மோன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி தைராய்டு சுரப்பியை பார்த்துருந்தோம். தைராய்டு சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னு கேட்டாங்கன்னா T3 அண்டு T4. T3 அப்படின்னா ட்ரை அயோடோ தைரோனின் அப்படிங்கிற ஹார்மோன். அதுக்கப்புறம் T4 டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அதுக்கு இன்னொரு பேர் தான் தைராக்சின். அப்போ தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னா T3 அண்டு T4. பேரா தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்னா பேரா தார்மோன். ஓகேங்களா? சரி, இந்த பேரா தார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பேரா தைராய்டு சுரப்பியில் சுரக்குது. பேரா தைராய்டு கிளாண்டில் பார்த்திங்கன்னா செக்ரீட் ஆகுது பேரா தார்மோன் அப்படிங்கிறது. இதனுடைய வேலை என்ன? இதனுடைய வேலை என்ன? எப்படி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு மற்றும் தசை இறுக்கம் ஏற்படுது? ஓகேங்களா? தசை பிடிப்புனா அப்படியே பிடிச்சிக்கிறது, ரைட்டா? திடீர்னு அந்த இடத்துல நகர்த்த முடியாமல் உட்காந்துருவோம். தசை இறுக்கம் அப்படின்னா அப்படியே நம்மளுடைய கழுத்து குரல் வலையை நசுக்கிற மாதிரி, அதேமாரி முகம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையெல்லாம் ஒரு மாதிரியாக மரத்து போகிற மாதிரி, அதுக்கப்புறம் பாதம் ஒரு மாதிரியாக செயல் இருந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பேரா தார்மோனுடைய குறைபாடு தான். சரி, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேரா தார்மோன் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசத்தை, நம்ம பாடியில் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. கால்சியத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அனைத்து வித கான்ட்ராக்ஷன், ஓகேங்களா, சுருங்குதல், அந்த நிகழ்ச்சிக்கு இந்த கால்சியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ போதுமான அளவு அது நம்ம உடம்புல இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம பற்கள், எலும்புகள், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்தனிங்க்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் கால்சியத்தோட பிரதானமான வேலையை என்னென்னா கான்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதாவது தசைகளை சுருக்குதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த பேரா தார்மோன் தான் ரெகுலேட் பண்ணும். சப்போஸ் இந்த தைராய்டு சுரப்பியை பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தைராய்டு எக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டுனா தைராய்டு சுரப்பி, எக்டமினா ரிமூவல். இந்த தைராய்டு சுரப்பியை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த பேரா தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அதுவுமே காலி ஆகிடும் இல்லையா. ஸோ பேரா தார்மோன் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ஸ்பாசம், தசை பிடிப்பு பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஏற்படும். ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட்டானை அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் ஸ்பாசம் அப்படின்னா என்னென்னா முகம், லேரிங்ஸ், குரல் வலை, அதுக்கப்புறம் கை மற்றும் பாதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பாசம் ஆகிடும். அதை டெட்டானை அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ், ஓகேங்களா, தசை வலி பார்த்திங்கன்னா ஏற்படும். ஓகேங்களா? காலில் இந்த எல்லா இடத்துலையும் உள்ள தசைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வலி ஏற்படும். ஓகேங்களா? இந்த பேரா தைராய்டு சுரப்பியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்டிருக்காங்க. இது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபடுத்திட்டாலே போதும். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.